இங்க இருக்கிற அஞ்சாங்குஞ்சாண்டுகள் எல்லாம் மற்ற கட்சி தலைவர்களை பார்த்து சவால் விடுவது போல் விட்டால் அதெல்லாம் வரலாறு. அதே போன்று வன்னிக்காட்டு வழியாக சந்தனக்காட்டு வழியாக எங்கள் முந்திரி காட்டுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது என்பது இந்த நேரத்திலே என்னுடைய தோழர்கள் மீதும் என் கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகள் மீதும் வழக்கு இருக்குமே தவிர அரசு பணத்தை கொள்ளையடித்து அரசுடைய சொத்துக்களை அபகரித்து வழக்குகளை சுமந்த இயக்கம் அல்ல. நான் வளர்ந்த எங்கள் மருத்துவர் ஐயாவையே நேருக்கு நேராக சந்தித்து தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் இருப்பவன் வேல்முருகன் என்பது கூத்தாடிகளுக்கு தெரியாது, கொள்கையாளர்களுக்கு தெரியும். மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக களத்தில் நிற்கின்ற அரசியல் பேரியக்கத்தின் மாவட்ட செயலாளர்களுக்கு தெரியும். சினிமா திரையரங்குகளில் பிளாக்கிலே டிக்கெட் விற்கிறவனுக்கும் கஞ்சா விற்கிறவனுக்கும் மாமா பயல்களுக்கும் வேல்முருகன் வாழ்ந்து வந்த வரலாறு என்ன, கடந்து வந்த பாதை என்ன, வேல்முருகனோடு இருக்கிற நிர்வாகிகள் யார் என்பதை அந்த அல்ல கைகளுக்கெல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. ஆதலால் நம்மை எதிர்ப்பவன், நம்மளை எதிர்கொள்ளக்கூடியவன், நமக்கு நிகரானவன் அந்த அரசியல் கட்சிகளோடு பேசுங்க. திமுக ஒரு விமர்சனம் வைக்குதா, திமுக மாவட்ட செயலாளர் ஒரு விமர்சனம் வைக்கிறாரா, அதற்கு விமர்சனத்துக்கு பதில் விமர்சனம் சொல்லுங்க, நியாயமான முறையில், கண்ணியமான முறையில். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்மை குறித்து ஒரு விமர்சனம் வைக்கிறதா, கண்ணியம் இழையாமல் நீங்கள் அதற்கான நேர் எதிர்கருத்தை வையுங்கள். அதை விடுத்து இவர்களுக்காகலாம் நீங்கள் பதில் சொல்லி உங்களையும் தரந்தாழ்த்தி கொண்டு என்னையும் தரந்தாழ்த்தி கொண்டு நான் உலக தமிழர்களின் ஒற்றை முகவரி எங்கள் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவனை தலைவராக ஏற்றுக்கொண்டு இயக்க நடத்துவன். திரையரங்குகளில் அரிதாரம் பூசி நடிக்கின்ற நடிகர்களை பார்த்து பாலாபிஷேகம் கட்டவிட்டு மண்சோர் சாப்பிடுவது வேப்பலை அணிந்து உருண்டு புரளுகிற ஒரு கேடுகட்ட கூட்டத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை இங்கே என்னுடைய சகோதரிகள் ஏற்கனவே காணொலியின் மூலமாக செருப்பால் அடித்திருக்கிறார்கள். மணிபாலா போன்றவர்கள், அக்கா முத்துலட்சுமி போன்றவர்கள், சகோதரி அமரா போன்றவர்கள். ஆதலால் நான் இந்த கூட்டத்தில் இருக்கிற என் கட்சியுடைய நிர்வாகிகளை புதிதாக உட்கட்சி தேர்தல் நடைபெற்று நீங்கள் நான் படித்த இத்தனை பொறுப்புகள் வருகின்றிருக்கிற நீங்கள் முதலில் தனி மனித ஒழுக்கத்தோடு இருங்கள். பீடி சிகரெட்டு குடிக்கு அடிமையாகாதீர்கள். நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தைகளை கைவிடாமல் காப்பாற்றுங்கள். உங்களை நம்பி வந்த உங்கள் இல்லத்தரசிக்கு 3 வேளை உணவு கொடுப்பதற்கு உறுதி செய்யுங்கள். வாய்ப்பு இருந்தால், கட்சி கட்டமைக்க உங்களுக்கு நேரம் இருந்தால், வாரத்தில் 2 நாள் மக்களை சென்று சந்தித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி கடந்து வந்த பாதையை குறித்து தம்பி மாரிமுத்து எங்கள் வெளியிடப்பட்டிருக்கிற ஒரு புத்தகத்தை காண்பித்தாரே, அதிலே இருக்கிறது நூற்றுக்கணக்கான கட்சியினுடைய முன்னணி உறவுகளுடைய தியாகத்தால், அவர்கள் வேர்வையால், அவர்கள் சிந்திய ரத்தத்தால், எங்கள் மன்சூர், எங்களுடைய மாவீரன் வினோத், எங்களுடைய அருமை சகோதரர்கள் செய்த தியாகத்தால் 3 உயிர்களை களத்தில் பலி கொடுத்து கட்டி உருவாக்கப்பட்ட மாபெரும் இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை என் கடகோடி தமிழ் சமூகத்துக்கு எடுத்து செல்லுங்கள். வேல்முருகன் என்பவன் யார்? வேல்முருகனுக்கும் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கும் என்ன சம்பந்தம்? யாரால் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ அரசு கல்லூரி கொள்கை அறிவிக்கப்பட்டது? யாரால் ஒரு மாவட்டத்திற்கு பொறியியல் கல்லூரி அறிவிக்கப்பட்டது? என் தாய்மார்களின் தாலி அறுக்கின்ற சுரண்டல் லாட்டரி யாரால் தடை செய்யப்பட்டது? மணல் மாபியாக்கள் மாவட்டம் தோறும் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு கொள்ளையடித்த மணல் மாபியாக்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு மணல் குவாரிகளை பொதுப்பணித்துறை என்கிற அரசு துறை எடுத்து நடத்த வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தவன் யார்? சட்டம் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவன் யார்? என் மக்களிடத்தில் எடுத்து சொல்லுங்கள். நமக்கு சொல்வதற்கு 1000 விடயங்கள் இருக்கு. என் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் கரும்புலிகளுக்கும் கடற்புலிகளுக்கும் வேல்முருகன் களத்தில் இருந்து செய்த உதவிகள் என்ன? சொல்வதற்கு 1000 விடயங்கள் இருக்கிறது. இந்த மண்ணில் நீட்டில் தொடங்கி நீட்டுண வரை, ONCC தொடங்கி NLC வரை
ஹைட்ரோ கார்பன் தொடங்கி மீத்தேன் வரை என் தமிழ் சமூகத்தின் விவசாய நிலங்களை கூறு போட்டு பன்னாட்டு பணக்கார பெரும் நிறுவனங்கள் தங்கள் ஆதிக்க பண வெறிக்கு இரையாகின்ற போது அதை எதிர்த்து இன்றைக்கும் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். திருவாரூர், தஞ்சை, டெல்டா மாவட்டங்களில் நம் கட்சிக்கு என்று கடந்து வந்த பாதை என்பது மிக கடினமானது. அடித்தளத்தில் இருக்கிற உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கானது, என் விவசாயிகளுக்கானது, என் தாய்மார்களுக்கானது. இன்றைக்கும் வீதிக்கு வீதி மதுபான கடைகளை திறந்து என் தாய்மார்களின் தாலி அறுக்கப்படுகின்ற மதுபான கடைகளை எதிர்த்து களத்தில் நின்று அடித்து நொறுக்கி தேச விரோத வழக்குகளையும் குண்டர் தடுப்பு சட்டங்களையும் சந்தித்த ஒரு மாபெரும் இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி, அதனுடைய தொண்டன் லைவ போட்டுட்டு பேஸ்புக்கில் இது என் மக்களுக்கு எதிரானது, என் தாய்மார்களுக்கு எதிரானது, என் குடும்ப வருமானத்தை சுரண்டுவது, இதை மூட கோரி ஜனநாயக போராட்டங்களை நடத்திவிட்டோம், இனியும் நாங்கள் பொறுமை காக்க மாட்டோம் என்று அடித்து நொறுக்கி குண்டர் தடுப்பு சட்டங்களை சந்தித்த மாபெரும் மக்களுக்கான இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதோடு மட்டுமல்ல, திண்டுக்கல்லுக்கு போய், திண்டுக்கல்ல எந்த குடியானவன் இருக்கிறான், எந்த வன்னியர் இருக்கிறான், அங்க இருக்கக்கூடிய மற்ற என் தமிழ்ச்சாதி உறவுகளை கைகோர்த்து என் அருமை சகோதரர்கள் ஒரு மிகப்பெரிய லட்சக்கணக்கான பாட்டிலை ஏற்றி சென்ற டாரஸ் லாரியை நடுவீதியிலே மறித்து அதில் இருக்கிற பல லட்சக்கணக்கான டாஸ்மார்க் கடைக்கு போற மதுபான பாட்டில்களை எடுத்து ரோட்ல போட்டு உடைச்சி அதை தீக்கரை ஆக்கி 8 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தை தமிழ்நாட்டில் சந்தித்த ஒரே இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. நாங்க கஞ்சா வித்துட்டு உள்ள போகல, கொக்கையின் பயன்படுத்திட்டு உள்ள போகல, மணல் கொள்ளை அடிச்சுட்டு உள்ள போகல, தாது மணல் அடிச்சுட்டு உள்ள போகல, மலைகளை வெடிவைத்து தகர்த்து கேரளாவுக்கு ஆந்திராவுக்கு இன்றைக்கு கடத்தி கர்நாடகத்திற்கு சிறை வழக்குகளை சந்திக்கலே. இங்கே முன்னணி வரிசையிலே அமர்ந்திருக்கக்கூடிய முதல் நிர்வாகிகளாக களப்போராளிகளாக அமர்ந்திருக்கிற அத்தனை பேர் மீதும் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மொழிக்கும் ஈழ விடுதலைக்கும் ஆதரவாக களமாடியதற்காக என்னுடைய தோழர்கள் மீதும் என் கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகள் மீதும் வழக்கு இருக்குமே தவிர அரசு பணத்தை கொள்ளையடித்து அரசுடைய சொத்துக்களை அபகரித்து வழக்குகளை சுமந்த இயக்கம் அல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சியும் வேல்முருகனும். நாங்கள் இந்த மக்களுக்கானவர்கள், இந்த மண்ணுக்கானவர்கள், என் மொழிக்கானவர்கள், என் இனத்திற்கானவர்கள். தமிழீழ மண்ணில் உலக அரங்கில் ஒரு நாடு உருவாக வேண்டும் என்பதற்காக எம் தமிழீழ தேசிய தலைவர்கள் அவர்கள் படநடத்திய தமிழீழ விடுதலை புலிகளின் வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்துடைய தியாகத்தை அணு அணுவாக உணர்ந்து உலக அரங்கில் தமிழனுக்கு என்ற ஒரு நாடு வேண்டும் என்பதற்காக ஆயிரம் எமது போராளிகள் வாழ வேண்டிய வயதில் 15 வயதில் தொடங்கி 50 வயது 60 வரை 70 வயது வரை தொடர்ந்து அந்த மண்ணில் ஆதிக்க அரச பயங்கரவாதத்தை சிங்கள பேரினவாதத்தை எதிர்த்து நேரடியாக களத்தில் எதிர்கொண்டு அந்த மண்ணில் போராடிய அந்த லட்சிய வீரர்களின் கனவுகளை எங்கள் நெஞ்சில் சுமர்ந்து இந்த மண்ணில் அரசியல் செய்கிறோம். தேர்தலுக்காக, ஓட்டுக்காக, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்காக, உள்ளாட்சி பதவிகளுக்காக அரசியல் இயக்கம் அல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி. வாய்ப்பு கிடைத்தால், தேர்தல் கூட்டணி அமைந்தால், தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய ஆளுமை உள்ள என் தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதற்கான வாய்ப்பை கோரினால் தேர்தல் களத்தை நாங்கள் சந்திப்போம். இல்லை என்று சொன்னால் மக்களுக்கான போராட்ட களத்தில் சிரித்த முகத்தோடு எமது கரும்புலிகள் எப்படி எதிரி நாட்டுடைய சிங்கள படைகளை தகர்த்து எறிவதற்கு, அனுராதபுரம் விமான நிலையை தகர்த்து எறிவதற்கு, கடலிலே சென்று சிங்கள பௌத்த பேரினவாத ராணுவ கப்பலை வெடிகுண்டு வைத்து தகர்த்து கடலிலே காவியும் ஆவதற்கு கரும்புலிகள் சிரித்த முகத்தோடு கையசைத்து என் தலைவர் அவர்களோடு ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு செல்வார்களோ அதுபோல் இன்றைக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் நூற்றுக்கணக்கான எங்கள் தம்பிமார்கள் சிரித்த முகத்தோடு களமாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கிற அஞ்சாங்குஞ்சாண்டுகள் எல்லாம் மற்ற கட்சி தலைவர்களை பார்த்து சவால் விடுவது போல் விட்டால் நாக்கு இல்லாம போயிருக்கு. கடந்த காலத்தில் பல பேருக்கு அதெல்லாம் வரலாறு. வேல்முருகனுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது. எப்படி எங்கள் சந்தனக்காட்டு முறுக்கு மீசக்காரன் எங்கள் வீரப்பனாருக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறதோ
எப்படி எம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு உலக அரங்கில் ஒரு மாபெரும் வரலாறு இருக்கிறதோ அதே போன்று வன்னிக்காட்டு வழியாக சந்தனக்காட்டு வழியாக எங்கள் முந்திரி காட்டுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன்.